நான் இன்னைக்கு 9:30 வரைக்கும் எடுப்பேன். ஏன்டா என்னாச்சுடா? செல்லம்மா இங்கிலீஷ்லாம் நீ லெஃப்ட் ரைட் வாங்கிடுவடா. நீயும் சாயும். இங்கிலீஷ்க்காக பயப்படமாடா. நாளைக்கு காத்தால கிளாஸ் இல்ல செல்லம்மா. நாளைக்கு 1:30 மணி வரைக்கும் இருக்கேல டைமு. பிரியங்கா நீ இங்கிலீஷ்க்குலாம் இவ்வளவு கவலையே படக்கூடாது. எவ்வளோடா அது லெசன்ஸ்? ஏய் 1 லெசன் 1 போயம்லாம் உனக்கு 1:30 மணி நேரம்டா. ஏங்கா உனக்கெல்லாம் கிராமர் என்னடா? நீலாம் சூப்பரா பண்ணுவியடா. லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல எடுத்துட்டு வருவ. மிஸ்ஸுக்கே சொல்லி குடுப்ப. இங்கிலீஷ்க்கு மட்டும் நீ இங்கிலீஷ்க்கு கவலைப்படுறேன்னா எனக்கு ஷாக்கா இருக்குடா பிரியங்கா. நான் நான் வந்து எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த சம் ஒண்ணு போடணும் நானு. அப்புறம் அடுத்த சம் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க எவ்வளவு ஸ்பீடா போடுறீங்களோ அவ்வளவு ஸ்பீடா நான் முடிச்சிடுறேன். என்னடா பண்ண? எத்தன மணிக்குடா வந்த? மெசேஜ் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் தான் கிளாஸ் இந்த டைம் வச்சேன். ம். தூங்கி போயிட்டியா? டயர்ட் ஆயிடுச்சா? சரி, சரி. இங்கிலீஷ் ரொம்ப டஃப்னா சொல்லுங்க. நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம். 9:30 வரைக்கும் ஓகேவா இருக்குமா உங்க 2 பேருக்கும்? சாய்க்கு? சாய்க்கு? ஓகே தான். இங்கிலீஷ்னால தான்டா எடுத்தேன். பிரெஞ்சுனா கூட எடுத்திருக்க மாட்டேன். ம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு வச்சோம்னு வச்சுக்கோ. ரொம்ப கஷ்டமாயிடும் பிரியங்கா. அதனால தான். ஆ. ஒரே நாளே எல்லாத்தையுமே படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சுட்டேன்னா, நீங்களும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, அப்புறம் ஈஸியா இருக்கும் அதான். ஆ. போடுங்க ஃபிட் இன் பண்ணுங்க எல்லா நம்பர்ஸையும் அழகா அந்த ஃபார்மேட்ல. ஃபார்மேட் தான் இது எல்லாமே. சரியா? போடுங்க. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ செல்லுமா. சரியா? டாக்ஸ் ப்ரொவிஷன் மேட் டியூரிங் த இயர் 9000 இருக்குல்ல. நம்மளோட ஃபார்மேட்ல டாக்ஸ் ப்ரொவிஷன் எங்க வருது? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் மேட் டியூரிங் த இயர் வருதுல்ல. அங்க ஃபிட் இன் பண்ணு 9000. புரியுதா? ம். அதே மாரி இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் அக்கவுண்ட்டும் ஓப்பன் பண்ணிடு. சரியா? முடிச்சிட்டியா எல்லாமே? ஸ்ப்ரிங்கா? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டியா? நீட்டா பண்ணிருக்கியா? கடகடன்னு பண்ணக்கூடாது. நீட்டா, நிதானமா இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளா இருக்கணும் 2 பேருக்குமே. மேம் அவசரப்பட்டு பண்ணிட்டேன், இது உட்டுட்டேன், அது உட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் ஃபைனலா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சம் எனக்கு அனுப்பிச்சு விடணும். நான் பார்ப்பேன். ஸோ அப்பனா நீட்டா பண்ணோம்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிரியங்கா நீ மத்ததெல்லாம் ஒர்க் ஆ இதுதான் கொஸ்டின் சொல்லுமா. இது கொஸ்டின். டாக்ஸ் ப்ரொவிஷன் நீ போட்டுட்டியாடா? கிரியேட் பண்ணிட்டியா? சரி. நீ அப்ப இது ஃபர்ஸ்ட் முடி. அப்புறம் டாக்ஸ் ப்ரொவிஷன் போட்டுக்கோ. இந்த டாக்ஸ் ப்ரொவிஷன் மேட் டியூரிங் த இயர் தான் அங்க ஆட் பண்ணி காமிக்கிறோம் சாய். பிரியங்கா நீ வேணா அசர்ட் ஆரம்பிச்சிடுடா. நீ ஏன் செல்ஃப் ஜட்ஜ்மென்ட் பண்ணி ஃபிக்ஸ்ட் அசெட் டிக்ரீஸ் ஆறான். பட் ஃபிக்ஸ்ட் அசெட் டிக்ரீஸ் ஆனானா இது என்ன இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில போடணும். இன்வெஸ்ட்மெண்ட் எங்க ஸ்டாக் டேட்டாஸ் பேங்க் எடுத்துக்கூடாது. ஸ்டாக் அண்ட் டேட்டாஸ் வந்து கரண்ட் அசெட்ல இம்பாக்ட் கொடுக்கணும். போன காத்தால ஒரு சம் பார்த்தோமே இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது. இது சேல் பண்ணியிருக்கான். அப்ப எப்படி வரும்? ஃபிக்ஸ்ட் சும்மா போடு நீயே டி அக்கவுண்ட்ல போடு பார்க்கலாம். உன்னே செல்ஃப் டெஸ்ட் பண்ணு. சாய் நீ கொஞ்சம் நிதானமா பார்த்து போடுறா சாய். என்ன? ஆமா. சாய் புரியுறதா சாய் நான் சொல்றது? ஆ.
சொல்லுடா சாய். ஆ நீ பாரு சாய். 74,000 எப்படி வந்ததுன்னு கேக்குறியா? நீ பாரு ஓப்பனிங் பேலன்ஸ் 75,000 இங்க இருந்து எடுத்து போட்டுக்கணும்டா. பை பேலன்ஸ் brought down. ஓகே. அப்புறம் இந்த 10,000 வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்து போட்டுக்கணும். சரியா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல டாக்ஸ் ப்ரொவிஷன் மேட் டியூரிங் த இயரா அத ரைட் ஹேண்ட் சைடுல பை பிஎன்எல் போட்டுக்கணும். இப்ப எல்லாத்தையுமே போட்டுட்டோம்ல சாய். அப்போ நீ இத பேலன்ஸ் பண்ணு சாய். 75 பிளஸ் 9,000 8,000 வருதா சாய் இங்க? இப்ப 8,000 10,000 இருக்கு. அப்ப இங்க ரிமைனிங் 74,000ல அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் சாய் 74,000 போட்டு டூ பேங்க் அக்கௌண்ட்னு போடுறோம். புரியுதா சாய்? இதான் பேலன்சிங் ஃபிகர் சாய். சாய் புரியுதா இல்லையா? ம். லெட்ஜர் அக்கௌண்ட் எழுதிக்கோ சாய். ஆக்சுவலா நீங்க இங்கிலீஷ் கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டே இன்னைக்கு நீங்க நல்லா பாதி முடிச்சிடலாம். ஒருவேளை இங்கிலீஷ் கரெக்டா பிளான் பண்றீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸா நான் சம்ஸ்லாம் சொல்லி தந்திருக்கேன்ல, அதெல்லாம் கூட நீங்க ரிவைஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க எப்படின்ட்டு. ஏய் இல்லடா செல்லுமா, அதுக்காக சொல்லடா. நான் 9:30 9:45 மேக்ஸிமம், அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது காத்தால டைம் இருந்தது, சீக்கிரமா இங்கிலீஷ் முடிச்சிட்டீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல பிரியங்கா. அந்த வேற செட் ஆஃப் சம்ஸ்லாம் மேம் ஸ்டார்டிங்ல அது கூட நீ ரிவைஸ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்றேன். பாரு நீ. ஓகே, அந்த சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நான் எதுக்கும் உனக்கு ரீகேப் பண்ணுவேன். பட் சொல்றேன் ஒரு ஒரு சஜஷன். முடிச்சிட்டியாண்ணா? சூப்பர்ரா. பிரியங்காவும் முடிச்சிட்டால, சாய் முடிச்சிட்டாங்க. சோ இந்த லைபிலிட்டி சைடுல இருக்கிறது எல்லாம் கரெக்டா அந்த ஃபார்மேட்ல ஃபிட் இன் பண்ணிட்டீங்க. கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங்? ரெண்டு பேருமே கரெக்ட். இப்போ அசட் சைடு போலாமா? சாய் நீ சொல்லு சாய். ஃபிக்ஸ்ட் அசெட் 1991க்கும் 1992க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப கேஷ் உள்ள வந்திருக்கானா கேஷ் வெளியில போயிருக்கானா? சூப்பர். இப்ப பாரு சாய், இதுல ஒரு ட்விஸ்ட். இப்ப இவன் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோயேன் சாய், இந்த அடிஷனல் டீடைல்ஸே இல்லைன்னா நீ அதை என்ன பண்ணலாம்? பிளஸ் போட்டு 80,000 போட்டு இங்க மூவ் ஆன் பண்ணிடலாம். கரெக்டா? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில கரெக்டா சாய்? டிக்ரீஸ் இன் அசர்ட்டன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கான் பாரு சாய். அடிஷனல் டீடைல்ஸ்ல பிக்ஸட் அசெட் பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடணும் சாய். ஓகேவா? எப்போ இது லெஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்றோன்றது புரியுதா சாய்? பிரியங்கா? ஆ. சாய்க்கு புரியுதா? ம். இப்ப பிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்ன்றது அசெட் அக்கவுண்ட் சொல்லுமா? லயபிலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த பக்கம் காமிச்சோமா? ஆ பிக்ஸ்ட் அசெட்டுக்கு ஆப்போசிட்ல ஓப்பனிங் லெஃப்ட்ல வரும், ரைட்ல வந்து இது வரும். சி டூ பேலன்ஸ் brought down by balance carried down. So two balance brought down எவ்வளோ? 4 lakhs. By balance carried down எவ்வளோ? 3,20,000. இது வரைக்கும் புரியுதா ரெண்டு பேருக்கும்? ரைட். இப்ப நீங்க பாருங்க சொல்லுமா, அவன் என்ன சொல்றான்? During the year, part of the fixed assets costing rupees 10,000 was sold for 12,000. 10,000 worth of cost of இது வந்து 12,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்களாம். அப்ப விக்கிறது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சாய் பிரியங்கா, பிக்ஸ்ட் அசெட் ரைட் ஹேண்ட் சைடுல போடணும். பை சேல்ஸ் 12,000. இந்த காஸ்டிங் 10,000 இருக்குல்ல, அது எதுவுமே இதுக்குள்ள வராது. ஏன்னா அது ஆல்ரெடி இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த 4 லேக்ஸ்க்குள்ளேயே இந்த 10,000 அடங்கி இருக்கிறதுனால அதுக்கு தனி என்ட்ரி போட மாட்டோம். ஆனா அத வித்திருக்காங்கன்னு சொல்ற ஒரு வேல்யூ இருக்குல்ல, அத மட்டும் என்ன பண்ணுவோம்? பை சேல் ஆஃப் அசெட் ஒரு போர்ஷன் மட்டும் வித்திருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் வாஸ் இன்க்ளூடட் இன் P&L அக்கவுண்ட். இப்போ நீ பாரு,
10,000 வர்த் இருக்கிறத உன் கையில இருக்கிறது அசெட் வேல்யூ 10,000டா. ஆனா நீ அதை எவ்வளவுக்கு விக்கிற? 12,000 ரூபாய்க்கு விக்கிற. அப்ப எனக்கு லாபம் எவ்வளோ? 2,000 ரூபாய் லாபம். கரெக்டா? ஆ. பிரியங்கா கரெக்டா பிரியங்கா? 2,000 தானே லாபம். சாய் கரெக்டா சாய்? 2,000 ரூபாய் லாபமா? இந்த லாபத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். see ஆக்சுவலி இந்த ப்ராஃபிட்டுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும் நார்மலா? கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட், அக்கவுண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இதான் ஜர்னல் என்ட்ரி. ஓகே, அவன் சொல்றான்ல இந்த ப்ராஃபிட் வாஸ் இன்க்ளூடட் இன் P&L அக்கவுண்ட்க்கு இதான் ஜர்னல் என்ட்ரி. இப்போ இந்த ஜர்னல் என்ட்ரி இங்க போடும்போது என்ன ஆகும்? அது ஃபிக்ஸ்ட் அசெட்ல டூ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்ன்ட்டு எவ்வளோ? 2,000 ரூபாய். ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்றான்? ஓகே, இந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டான். இப்போ நம்ம இதை டாலி பண்ணலாமா? இங்க பாருங்க, இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. பை பேலன்ஸ் டூ பேலன்ஸ் brought down இது கொடுத்துருக்கான். சேல் பண்ணிருக்கான். P&L அக்கவுண்ட்ல 2,000 காமிச்சிருக்கான். இப்போ இத நம்ம வந்து டாலி பண்ண போறோம். ஓகேவா? சாய் இத டாலி பண்ணு சாய். எவ்வளவு பேலன்சிங் ஃபிகர் வருது, எந்த இடத்துல வருதுன்னு சொல்லு சாய். கால்குலேட்டர் வச்சிருக்கியா சாய்? ட்ரை பண்ண சொல்லலாம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் சாய், நீ வந்து ட்ரை கொடுக்குற. ஓகே, அதுலேருந்து ஃபைன் டியூன் ஒன்று பண்ணிக்கிற. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ அதனால நீ வந்து எங்கேயாவது நம்ம தப்பு பண்ணிடுவோன்ற ஹெசிடேஷன்லாம் பண்ணிக்காத. ஓகே, தப்பா இருந்தாலும் நாங்க உனக்கு ஃபைன் டியூன் பண்ணி ஹெல்ப் அவுட் பண்றோம். சரியா? ஆனா நீ என்னன்றது நீ பண்ணினாதான் நான் அங்க உனக்கு ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் உனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ண சாய். இப்படி யோசி, அப்படி பாரு அப்படின்லாம் சொல்றான். ஓகேவா? ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஐயோ நம்மளுக்கு தெரியலையே, நம்மளால பண்ண முடியலன்னு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. எல்லாரும் ஸ்லோவா கத்துட்டு தான் எல்லா லெவல்ஸையும் கிராஸ் பண்றாங்க. ஆனா நீ அதுக்கான கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராக்டிஸ் ரெண்டு பேரும் போடணும் அப்படின்றது தான் நான் எம்பசிஸ் பண்றேன். ஓகே, அதனால டோன்ட் ஹெசிடேட். ஈவன் இஃப் யூ கமிட் மிஸ்டேக்ஸ், டோன்ட் ஹெசிடேட். ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் யூ. சரியா? இப்ப சொல்லு சாய். இப்ப பேலன்ஸ் பண்ணு, இந்த லெட்ஜர் அக்கவுண்ட் பேலன்ஸ் பண்ணு. எப்படி பண்ணுவ? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டோட்டல் எவ்வளவு வருது சாய்? ம். பிரியங்கா நீ போட்டு ரெடியா வச்சுக்கோடா. சாய் முடிச்ச உடனே நான் கிட்ட கேக்குறேன் என்ன. நீ ஃபிக்ஸ்ட் செட் போட்டு வச்சுக்கோ. நோட்ல போட்டுடு ஃபிக்ஸ்ட் செட். ஆமா, ஃபிக்ஸ்ட் செட் அக்கவுண்ட் மட்டும் போட்டுக்கோ. சூப்பர். இங்க என்ன டோட்டல் வருது பாரு சாய். ம். சொல்லு சாய், எந்த இடத்துல வந்து உனக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும் சாய் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல? ஆ 4,02,000 3,32,000 மைனஸ் பண்ண எவ்வளவு வருது பாருங்க. ம். எந்த சைடு இப்ப போடணும்னா 70,000? ஆ புரியுதா சாய்? உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை நான் அப்படியே ஃபைன் டியூன் பண்றேன் சாய், அவ்வளவுதான். ஓகே, சோ இங்க 70,000 வருமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ சாய். ரைட் ஹேண்ட் சைடுல சேல் ஆஃப் அசர்ட்டும் இருக்கு,
க்ளோசிங்கும் இருக்குன்னா ரிமைனிங் ஒண்ணே ஒன்று தான் சாய். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பேலன்சிங் ஃபிகர் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெப்ரிசியேஷன். ஓகேவா சாய்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உனக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா பர்ச்சேசஸ்ன்னு சொல்லுவாங்க சாய். ஓகே. ரைட் ஹேண்ட் சைடுல உனக்கு டிஃபரன்ஸ் சேலும் இருந்து க்ளோசிங்கும் இருந்தான்னா அவனோட டிஃபரன்ஸ் பேர் என்ன? டெப்ரிசியேஷன். இதுதான் சாய். இந்த டெப்ரிசியேஷன் தான் சாய் இந்த 70,000 இருக்குல்ல சாய். இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா டெப்ரிசியேஷன் எங்க காமிப்போம் நம்ம ஃபார்மேட்ல? சொல்லு. ஃபார்மேட்ல எங்க வரும் டெப்ரிசியேஷன்? அதுக்கு கீழே வரும். கரெக்டா? முதல் ஐட்டம் இதோ இங்க அவனை தூக்கி இங்க போடணும். ஓகேவா சாய்? அதே மாதிரி இங்க என்ன சொல்ல கொடுத்துருக்கான் சாய்? சேல் கொடுத்துருக்கானா? சேல் ஆஃப் அசட் எங்க வரும் நம்மளோட என்டையர் ஃபார்மேட்ல? இன்னொரு இடத்துல. இருடா பிரியங்கா ஒரு நிமிஷம் இருடா. சாய் நீ சொல்லு சாய். கெஸ் பண்ண. கெஸ் கெஸ் கெஸ். ஃபார்மேட் கோத்ரூ பண்ண. எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்னு பாரு. ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா பாரு. நான் கொடுத்துருக்கிற ஸ்டெப்ல எங்க சேல் ஆஃப் அசட்னு ஏதாவது ஏதாங்க எடுக்கான்னு பாரு. போயிடுவா போயிடுவா போயிடுவா. ஓகே சாய் பாரு எங்கெல்லாம் இருக்கு. ஸ்டெப் 2ல சேல் ஆஃப் அசட் ஏதாவது இருக்கா? ம். ஆ கரெக்ட். சூப்பர். அங்க சேல் ஆஃப் லேண்ட்ன்னு இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க சேல் ஆஃப் அசட். சேல் ஆஃப் அசட்னா சாய் நீ சொல்லு. 12,000 பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா? சேல் ஆஃப் அசட்ல கேஷ் இன்ஃப்ளோ ஆறுதா அவுட்ஃப்ளோ ஆறுதா? அப்போ பிளஸ்ஸா மைனஸா? வெரி குட். புரியுதா சாய்? 12,000 நீங்க போடுற. அப்புறம் இங்க பாரு சாய், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் இருக்குல்ல 2,000. அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இங்க போடுவோம்ல சாய். ஸ்டெப் 1ல போடுவோமா ஸ்டெப் 2ல போடுவோமா பாரு. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ல ஏதோ ஒரு இடத்துல போடுவோம். பாரு எந்த இடத்துல போடுவோம்னு பாரு ஃபார்மேட்ல. ஸ்டெப் 1ல ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் வருதா? எங்க வருது? இங்க வருதா? அந்த 2,000 இங்க போடணும். அவ்வளவுதான் சார். 3 ஐட்டம்ஸ் ஆயி. ஒண்ணு டெப்ரிசியேஷன் இங்க இம்பாக்ட் கொடுப்பேன். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் இங்க இம்பாக்ட் கொடுத்துட்டு சேல் ஆஃப் அசெட்டுக்கு இங்க இம்பாக்ட் கொடுப்பேன். புரியுதா உனக்கு? மொத்தமா கேஷ் ஃப்ளோலயே நீ ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ற இடம் இதுதான். இந்த இந்த அசெட் அக்கவுண்ட் தான் டஃப்பா இருக்கும் உனக்கு. மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். அதனால தான் இது 10 மார்க்ஸ்ல வரும். புரியுதா சாய்? வந்துட்டியாடா பிரியங்கா வாடா. பிரியங்கா இப்போ உனக்கு பிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்ல 70,000 பேலன்சிங் ஃபிகர் வந்ததா? வந்ததா? ஸோ 70,000 நீ ஃபர்ஸ்ட் எங்க காமிக்கணும்? இங்க காமிக்கணும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் 2,000 இங்க காமிச்சிட்டு சேல் ஆஃப் அசெட் 12,000 இங்க பிளஸ் காமிக்கணும். ஓகேவாடா? 3 இம்பாக்ட்ரா. பிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்ட பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமமா 3 இம்பாக்ட் குடுக்குற மாரி இருக்கும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட், டெப்ரிசியேஷன், சேல் ஆஃப் அசெட். இல்ல சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட், டெப்ரிசியேஷன். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா பர்ச்சேஸ் இந்த பக்கம் வந்தா பர்ச்சேஸஸ் இருக்கும். அப்புறம் சேலும் இருக்கும், டெப்ரிசியேஷனும் இருக்கும். இந்த மாரி 3 விஷயம் இருக்கும். கேஷ் ஃப்ளோலயே ரொம்ப டஃப்பானதுன்னா பிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட். சொல்லுடா. சேல் ஆஃப் அசெட். டெப்ரிசியேஷன் 70,000 நீங்க காமிக்கணும் மேல.
ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் 2000 இங்க காமிக்கணும் லிஸ்ட்ல. கரெக்ட்டா? அப்புறம் சேல் ஆஃப் அசட் 2000 there is a 12,000 கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில பிளஸ் காமிக்கணும். புரியுதா? 3 ஐட்டம். சாய்க்கு புரியுதா? சாய், the area where you have to concentrate more is fixed asset account. ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்னு இந்த சம்ல இருக்கு. சில சம்ஸ்ல பில்டிங் அக்கவுண்ட்னு இருக்கும். மிஷனரி அக்கவுண்ட்னு இருக்கும். ஓகே, அந்த அக்கவுண்ட்டை தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரியா? பட் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் சாய். சாய் புரியுதா இல்லையா சாய்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இது நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றத. ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க வரும். இது வந்து 2 ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லிட்டு இங்க போடுவோம். அதான் 2 பேலன்ஸ் brought down. ஓகேவா? எக்ஸ் 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 எக்ஸ். அப்புறம் டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசர்ட்டும் இந்த பக்கம் வந்தா வரும். டு பர்ச்சேஸ் ஆஃப் அசர்ட்டும் இந்த பக்கம் தான் வரும். அப்புறம் பை சேல் ஆஃப் அசர்ட் இந்த பக்கம் வரும். பை டெப்ரிசியேஷன் இந்த பக்கம் வரும். அப்புறம் பை க்ளோசிங் பேலன்ஸ். அது எப்படின்னு சொல்லுவோம்? பை பேலன்ஸ் கேரி டவுன். அதுவும் இந்த பக்கம் வரும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த இந்த அக்கவுண்ட்ல தான் அவங்க நிறைய ட்விஸ்ட் கொடுப்பான் உங்களுக்கு. மத்ததெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும்டா, ஈஸியா இருக்கும். ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்டும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் மட்டும் தான் நீங்க டி அக்கவுண்ட் 99% ரெடி பண்ற மாதிரி இருக்கும். சாய் ஓகேல? யூ ஆர் வித் மீ இல்ல? சாய் இருக்காங்களா? சாய் இருக்கியாடா? என்னடா சைலண்ட் ஆயிட்டா சாய்? ஏன் என்னாச்சு? நெட் இஷ்யூவா? ஓகே, புரியுதா சாய் இது? சாய்க்கு நீ இங்கிலீஷோட வேலை முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஒரு சம்மாவது பார்த்து போட்டுப்பார். பார்த்து ஒரு சம், இந்த சம் மட்டும் பார்த்து போட்டுப்பார். சரியா? ரைட். இப்ப பாரு சாய். பிரியங்கா உனக்கு ஓகே தானடா சொல்லுமா? எனி டவுட் யூ ஹேவ்? ஓகே, இப்ப ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலாமா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாரேன். பிரியங்கா நீ சொல்லுடா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 50,000 60,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க என்ன சொல்றான்? காஸ்டிங் ருபீஸ் 8,000 was sold for rupees 8,500 சொல்றாங்க. ஆனா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் இப்ப ஃபிக்ஸ்ட் அசெட் ஓபன் பண்ணோம்ல, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். இந்த ஃபார்மட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா சாய்? எல்லா அசெட் அக்கவுண்ட்டும் ஒரே ரூல் தான் சாய். எல்லா ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்டும் ஒரே ரூல் தான். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்ன சொல்றோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? நீ சொல்லு சாய். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? ஆ. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 50,000. க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? 60,000. கரெக்ட்டா? ரைட். இப்போ பிரியங்கா நீ சொல்லு செல்லம்மா. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் rupees 8,000 was sold for 8,500. இதுல எந்த என்ட்ரிய நம்ம டி அக்கவுண்ட்க்கு எடுத்துன்னு போனோம்? மைனஸா? ம். அது ஓகே. அதாவது இந்த 500 இது பண்ணோன்ற. இல்ல இப்ப இந்த சேல மட்டும் நீ டி அக்கவுண்ட்க்கு எடுத்துன்னு போணும். பை சேல்ஸ் 8,500 ஓகேவா? ஆ அது ஏன் போட்டோம் அப்டின்னா, அது ஏன் போட்டோம்னா, அவன் வந்து மொத்த இன்வெஸ்ட்மென்ட்டும் 50,000 இஸ் சோல்டு ஃபார் இவ்ளோ அமௌண்ட்ன்னு குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் மொத்தத்தையுமே சோல்டு ஃபார்ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப இங்க அப்டி கிடையாது. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஒரு பகுதி 8,000 மட்டும் சோல்டு ஃபார் 8,500ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ 8,500 வந்து நீ இப்ப என்ன பண்ணும்? சேல்ஸ் ஆ
வேற ஏதாவது குடுத்துருக்காங்களா? வேற எதுவும் குடுக்கல. அவ்வளவுதான். இப்போ இங்க பார்றா 8,000 8,500க்கு சேல் ஆகுறதுன்னா ப்ராஃபிட்டா? லாஸா? ஆ. அது நீங்க போடணும். கரெக்ட், கரெக்ட். 8,000 அது 8,500க்கு சேல் பண்றாங்க. அப்ப டிஃபரன்ஸ் என்ன? 500. இப்ப 2 ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எவ்ளோ? ஆ 500. இப்ப எல்லா என்ட்ரி போட்டோம்லடா. எல்லாமே போட்டாச்சு. இப்ப வந்து டாலி பண்ணலாமா? 68,500. இது வந்து 50,500. இப்போ இத டாலி பண்ணா எப்படி வரும்? சொல்லுங்க. 68,500 மைனஸ் 50,500 எவ்வளவு வருது பாரு. 18,000 18,000 இந்த பக்கம் வரணும்லடா. அப்போ இந்த 18,000 என்னன்னு காமிக்கணும்னா பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்சிங் ஃபிகர். சாய்க்கு புரியுறதா சாய்? ஒரு வாட்டி போட்டு பாரு சாய். உனக்கு புரியும் சாய் கண்டிப்பா. பிரியங்காக்கும் புரியும். ஓகேவா? இப்ப இங்க பாரு செல்லம்மா, இந்த டி அக்கவுண்ட்ல இருந்து நீங்க எதெல்லாம் அங்க ஃபார்மேட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னா, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,500 இத வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு எடுத்துட்டு போணும். என்னன்னு எடுத்துட்டு போவீங்க? பிளஸ் 8,500. நம்பர் 1. நம்பர் 2 டெப்ரிசியேஷன் கிடையாது. ஓகே. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க எடுத்துட்டு போவீங்க? அங்க மேல மைனஸ் பண்ணுவீங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா சாய்? மைனஸ் பண்ணுவோமே. டிடக்ட் பண்ணுவோம்ல, அங்க -500. எங்க சாய் வரும்? அந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் கேபிட்டல் சேஞ்சஸ் முன்னாடி வருதே ஒண்ணு. ஒரு ஷெட்யூல். குட்டி ஷெட்யூல். ஞாபகம் இருக்கா சாய்? சாய் கேக்குறதா சாய்? ஹலோ? சாய் கேக்குறதா? ஹலோ? பிரியங்கா கேக்குறதாடா? கேக்குது. சரி. நெக்ஸ்ட் 3வது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்னா என்ன? சாய் கொஞ்சம் கத்தி பேசு. ஏய் ஒண்ணுமே கேட்கலடா. இல்ல? பிங்க் பண்ணுடா. இருக்காளா? இப்பதான் கேக்குது சாய். சூப்பர். பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் 18,000. 18,000 பர்ச்சேஸ்ன்றது மைனஸ் 18,000. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸா சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,500 இங்க காமிக்கணும். 8,500. சாய் புரியுதா சாய் நான் போடுறது? ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு என்ன போட்டோமோ அதே தான் சாய். ஓகே. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 500 இங்க வருவான். ஃபைவ் ஹண்ட்ரட். மூணாவது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 18,000 மைனஸ். ஓகேவா சாய்? பிரியங்கா ஓகேவாமா? புரிஞ்சுதா சாய்? ஆ இப்ப அடுத்தது ஸ்டாக்கு டெட்டாஸ் கரண்ட் அசெட்ல போட போறோம். ஸ்டாக் வந்து
2,40,000, 2,10,000. Debtors வந்து 2,10,000, 4,55,000. ஆமாண்டா. இன்வெஸ்ட்மென்ட் நீ பர்ச்சேஸ் பண்றன்னா கேஷ் வெளியில போயிட்டு தானே இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வருவான். இல்லையா? அப்படிதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாரு என்டையர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒன் ஃபேக்டர். நீ அசெட் வெளில போறது, அசெட் உள்ள வருது கிரைட்டீரியா இல்ல. எனி டிரான்சாக்ஷன்ல கேஷோட ஃபார்ம் எப்படி ஆகுது? கேஷ் ஹவ் இட் டேக்ஸ் இட்ஸ் பிக்சர் வெதர் இட் இஸ் கோயிங் அவுட் cash outflow minus whether the in the as a result of this transaction cash is coming in, it is an inflow add. அதான் அதுதான் நீ மெயினா பார்க்கணும். கேஷ் ஃப்ளோல வேற மத்ததெல்லாம் பாத்துறாத. அசட் உள்ள வருவான், வெளில போவான், விப்பான், பார்ட் ஆஃப் இட் ப்ராஃபிட் கிடைக்கும், அதெல்லாம் வேற விஷயம். இதுல கேஷ் என்ன நடக்குது? கேஷ் எப்படி வந்து டான்ஸ் ஆடுறான், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேஷ் எப்படி டான்ஸ் ஆடுறோம், அதை மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். ஓகே. ஓகே. இப்போ இப்போ இந்த அசட் சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபிட் இன் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்னொன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் இங்க இங்க போட்டிருக்கேன் பாருங்களேன். பிரியங்கா, சாய், இந்த ஃபார்மேட் நோட் ஒன்னு இருக்குல்லடா, ஃபார்முலா நோட்டுன்னு சொல்லிட்டு சாய் கிட்ட சொல்லியிருக்கேன். பிரியங்கா உன்கிட்டயும் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் முன்னாடி. அந்த ஃபார்மேட் நோட்ல இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் ஃபார்மேட் எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. ஓகேவா? ம். சாய் இப்ப நல்ல கிளியரா கேக்குதுடா. வெரி குட்ரா சாய். ஹாப்பி டு ஹியர் யுவர் வாய்ஸ். ஃபார்மேட் நோட்ல எழுதிக்கோங்க. இத ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட். பாத் 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 மாத்திரை சொல்லுடா செல்மா. எழுதிட்டியா? ஓ தெரியலையா? சரி சரி சரி. தெரியுதா? ஃபார்மேட் எழுதிட்டீங்களாடா சாய் பிரியங்கா? அந்த ஃபிக்ஸ்ட் அசெட் எழுதிட்டியா? எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க கண்ணா, கீழே போறேன். எழுதிட்டியா? ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் சாய் நீ எழுதிட்டியாமா? ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் எழுதிட்டீங்க. வெரி குட். இதெல்லாம் எடுத்துருங்கடா, வேண்டாம் கன்ஃபியூஸ். ஃபார்மேட் எழுதிட்டீங்க. இப்போ இந்த சம்மோட ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் போட்டுக்கோங்க. நோட் 2 போட்டு இது எழுதுங்க.
ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் எழுதிட்டீங்களா? ஆ. என்ன சொல்றீங்க? புரியல. சரி, சரி. நான் வெயிட் பண்றேன். விஷ் பேப்பர் பார்க்குறேன்டா. இன்னைக்கு கொஞ்சம் ஹெட்டேக் ஆயிடுச்சுடா பிரியங்கா. சேவ் மட்டும் பண்ணியிருக்கேன் செல்லுமா. பார்த்துடுறேன்டா நானு. உங்களுக்கு இப்ப கிளாஸ் முடிச்சோனே அதான் பண்ண போறேன். ஆக்சுவலா ஈவினிங் பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருந்தது. சிஸ்டம் பார்த்தாலே ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா நான் இன்னைக்கு நைட்குள்ள பார்த்துட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். அது எந்த இதோடதுடா? எந்த வருஷத்தோடதுடா? சூப்பர், சூப்பர். ஓகே. நான் பார்க்குறேன் நானு. பார்த்து அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுறேன் உங்களுக்கு. ஓகே? பிஃபோர் யூ கம் டுமாரோ. எழுதிட்டீங்களா? ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் முடிச்சுட்டீங்களா? ஓகே. சாய் முடிச்சிட்டியா? சூப்பர். அப்ப இப்ப இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஆ. அந்த இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ல என்ன டேக் அவேஸ்ன்னு எடுத்துக்கோங்கடா கண்ணா. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் 8500 இருக்குல்ல? இந்த சேல் அது பிளஸ்ஸா போயிடும். ஓகே. அப்புறம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இந்த சைடு இருக்கே. இது வந்து -500 நாங்க காமிப்போம். பட் -500 இங்க போடுறதெல்லாம் எங்கங்கன்னு புரிஞ்சுதுல? அப்புறம் அகைன் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் 18000ன்றத அதே இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் கீழ காமிக்கிறோம். -18,000 இந்த இந்த as a result of asset account இதெல்லாம் தான் டேக் அவே. இந்த இடத்த தான் நீ அங்கங்க நீங்க பார்க் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். The main purpose of preparing the investment account. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி சூப்பரா மார்க் வாங்கணும்னா 2 பேரும். ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன். சரியா சாய்? சாய் திடீர்னு நீ டிஸப்பியர் ஆயிடுறடா. என்னடா சாய் இல்லையா? ஆ. ஏன் ஆனா கொஞ்சம் லேட் ஆகுது ரிப்ளை பண்ண? ஓ! எதனால அந்த மாதிரி? நெட்டா? அப்டின்னா? என்ன போட்டிருக்க? ஆர்டர்னா? ஓ! ஓகே. நீ ஏதாவது சார்ட் அவுட் பண்ண பாரு சாய் என்ன? ஓகேடா செல்லம் சூப்பர். எப்ப வருது? ஒரு வாரத்துல வந்துருமா? ஓகே, ஓகே. நல்லதா வாங்கிக்கோ சாய். ஏன்னா உனக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுல்ல. ஆனா அது காது வலிக்காதாடா இயர்பட்ஸ்? சாய்? பழகிடுச்சா? சரி, சரி. நீ எழுதிட்டியாடா பிரியங்கா? டேக் அவே எழுதிட்டியா? சூப்பர். இப்ப இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் போட்டுட்டியா? கீழ வேல்யூ 8000, சேல் வேல்யூ 8000, ப்ராஃபிட் 500 எழுதிட்டியா? இது எல்லாமே எழுதிட்டியா? ஓகே சூப்பர். நீ அப்ப இந்த அசெட்ல இருக்கிறதெல்லாம் ஃபார்மேட்ல ஃபிட் இன் பண்றியா ஒண்ணுனா? ஃபிட் இன் பண்ணு பார்க்கலாம். சூப்பர் செல்லம். நீயே டிட்டர்மைன் பண்ணிடுறா. இந்த கரண்ட் அசெட்ஸ் ஓட 2,40,000 இப்போ ஓவராலா இப்படி பாரு. இப்ப இங்க பாரு செல்லம்மா. ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சாய் இது முடிச்சிட்டேன்னா சொல்லு சாய். ஒரே நிமிஷம் நான் பிரியங்கா. சாய் இது நீ காப்பி பண்ணிட்டேன்னா சொல்லு சாய். அடுத்த ஸ்டெப் போலாம். நீ காப்பி பண்ணும்போது இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் போடணும் சாய். இத கீழ எழுதணும். இந்த டேக் அவேஸும் எழுதணும். சரியா சாய்? எஃப். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் காப்பி பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் ஃபார்முலா நோட்ல பண்ணிட்டீங்க.
ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட்டை இப்போ கரண்ட் ஒர்க்கிங் நோட்லி பண்ணிட்டீங்க. கரெக்டா? இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்? கரெக்டா சாய்? ஓகே. இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லாமே இப்போ போட்டு முடிச்சிட்டோமா? இப்போ ஜஸ்ட் பிளஸ் மைனஸ் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ 12,000 இவன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். 31,000 இங்க பண்ணா இப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து 31,000. ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி இப்போ இவன் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 31,000. 31,000 ஓகே, இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம் கரெக்டா. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? 31,000 இவன் எல்லாத்தையும் ஆட் பண்றா. இவன் பிளஸ் இவன் பிளஸ் இவன் 70,000. இப்போ இவன் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இவன் இவன் எப்படி வருவான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர்? இவன் கரெக்டாடா? பிளஸ் இவன் மைனஸ் இவன் மைனஸ் இவன் கரெக்டா? ஸோ 98,500 கரெக்டா? இப்படி கூட போடலாம்டா. என்னமா? 70,000 மைனஸ் பண்ணலையே செல்லம்மா, பிளஸ் தானே பண்றேன். ஆ கரெக்டா செல்லுமா. 31,000 பிளஸ் 70,000 மைனஸ் இவன் லெஸ் பார் செல்லுமா. பண்ணேன்னா 98,500 வருவோம். ஓகேவா? அதான் இங்க 98,500 இவன் வந்துட்டான்னா அடுத்த ஸ்டெப் பாரு. இங்கதான் சாய் கரண்ட் அசெட் சொல்லணும், பிரியங்கா கரண்ட்ல எப்படி சொல்ல போறா? கரெக்டா சொல்லுங்கடா. நான் ப்ரே பண்ணிட்டே இருக்கேன், நீங்க இது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சிஎஃப்ஆர் சூப்பரா வாங்கிடுவீங்கன்ட்டு. நல்லா கரெக்டா யூஸ் சாய் சொல்லுடா. கரண்ட் அசெட் 4,50,000, இவன் 6,65,000 டா சாய். இப்போ இது இன்க்ரீஸ் இன் அசெட்டா டிக்ரீஸ் இன் அசெட்டா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப இது இது கேஷ் இன்ஃப்ளோ நடந்திருக்கா, கேஷ் அவுட்ஃப்ளோ நடந்துருக்கா? சூப்பர். அப்ப மைனஸா பிளஸ்ஸா? சூப்பர். இப்ப எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் மைனஸ்டா? போட்டு பார்த்துட்டு சொல்லு. பிரியங்கா நீ கரண்ட் லைபிலிட்டிக்கு ரெடி பண்ணிக்கோ. பிரியங்கா உனக்கு புரியுறது இல்லடா இது ஏன் மைனஸ்? குட். பிரில்லியன்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர்ரா, சூப்பர்ரா சாய். ஸோ மைனஸ் 2,15,000. சூப்பர் சாய். பிரியங்கா நீ சொல்லு செல்லம். 1,68,000, 1,34,000. ஸோ கேஷ் வந்து இது இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டியா டிக்ரீஸ் இன் லைபிலிட்டியா? ஓகே, டிக்ரீஸ் இன் லைபிலிட்டினா கேஷ் இன்ஃப்ளோவா கேஷ் அவுட்ஃப்ளோவா? யூசி, அதாவது இந்த வருஷம் 1,68,000 ரூபாய்டா. அடுத்த வருஷம் என்னோட கடன் கம்மியா இருக்கு. அப்போ இன்ஃப்ளோ ஆயிருக்கா அவுட்ஃப்ளோ ஆயிருக்கா? கடன் நான் திருப்பி கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அவுட்ஃப்ளோனா மைனஸா பிளஸ்ஸா? அவுட்ஃப்ளோ கேஷ் வெளியில போயிருக்கு. மைனஸ். ஏன் செல்லம் டவுட் வருது உனக்கு? டிக்ரீஸ் இன் கரண்ட்ல எப்படின்னா ஆடா? அப்படியே நான் சொல்லியிருக்கேன். வேற மைனஸ் தான் சொல்லியிருக்கேன் செல்லம். ஆ மறந்துடாத பிரியங்கா.
சோ இப்ப மைனஸ் எவ்வளோடா பிரியங்கா இங்க வரும்? மைனஸ் 34,000 கரெக்டா? சூப்பர். இப்போ 98,500. அப்போ நெட் கேஷ் ஃப்ரம் இது என்ன பண்ணலாம் நம்ம? இவன் 98,500. ஓகே. இவன சைன் ஏற்கனவே போட்டு அப்படியே ஆட் பண்ணுங்க போதும். இது plus. அப்போ 1,50,500 net cash flow from operations. 1,50,500. ஓகே. net cash out. ஆமா, cash outflow from operations. இப்போ இங்க பாருங்க செல்லம். டாக்ஸ் பெய்டு எவ்வளோடா சாய்? சம்ல டாக்ஸ் பெய்டு, டாக்ஸ் ப்ரொவிஷன் அக்கவுண்ட்ல டாக்ஸ் பெய்ட் பேலன்சிங் ஃபிகர் டூ பேங்க்னு இருக்குல்ல சாய், எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? அமௌண்ட்டே இல்லையா? அழுவேன் சாய். கரெக்டா பாரு சாய். டாக்ஸ் ப்ரொவிஷன் அக்கவுண்ட்ல டூ பேலன்சிங் அக்கவுண்ட் ஃபிகர்ல டூ பேங்க் அக்கவுண்ட்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. என்ன அமௌண்ட் பாரு, செக் பண்ணு. கரெக்டா செக் பண்ணிட்டு சொல்லு. ஆ, அதுதான் டாக்ஸ் பெய்டு. புரியுதா சாய்? டாக்ஸ் பெய்டு அதுதான். இந்த பக்கம் வருதுதான் டாக்ஸ் பெய்டு. மறக்க கூடாது சாய். நீ டக்குன்னு டிசிஷன் எடுத்துறாத. கொஞ்சம் நிதானமா பார்த்து யோசிச்சு, நம்ம இப்ப கரெக்டா தான் யோசிக்கிறோமா, வேற ஏதாவது ஏதாவது மிஸ் அவுட் பண்றோமா யோசிச்சு அப்புறம் டிசைட் பண்ணு. குவிக்கா எனக்கு தெரியல இல்ல அப்படின்னு சொல்லிடாது. ஓகே. ஸோ 74,000 இங்க இருக்குல்ல சாய், இதை நம்ம இங்க லெஸ் பண்ணணும். இப்ப பாரு சாய், இந்த மைனஸ் 74,000 பேமெண்ட்ல, அப்ப கேஷ் கோயிங் அவுட்ல, அப்ப 74,000 மைனஸ். அப்ப இது ஆட் பண்ணிடலாமா? ஸோ மைனஸ் 2,24,000. இது வரைக்கும் புரிஞ்சுதா சாய்? பிரியங்கா உனக்கு புரிஞ்சுதாடா? அப்படியே ஃபார்மேட்டோட டிராவல் பண்றோம்டா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாரு, இது ஃபுல்லுத்தையும் டோட்டல் பண்ணலாம். சயின்ஸ் போட்டுட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லடா. அப்படியே ஆட் பண்ணிட்டே வர வேண்டியதான். 2,500. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி எவ்வளோ? 2,70,000. ஓப்பனிங் கேஷ் என்னடா பிரியங்கா? ஆ, இங்க இருக்குடா சும்மா. அது இங்க பாரு, இங்க இருக்கும். அதான் ஓப்பனிங். இது பாரு, ஓப்பனிங் பேங்க் 1,49,000. இதான் ஓப்பனிங். ஓகேவா சாய்? இங்க பாரு, ப்ரீவியஸ் இயரோட கேஷோ பேங்கோ அதுதான் ஓப்பனிங் அமௌண்ட்டா நம்ம இங்க எடுத்துக்கணும். மறக்காதீங்க, நல்லா பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் கரண்ட் இயர் 1992, அதோட ப்ரீவியஸ் இயர் என்ன 1991. அதுல இருக்கிற பேங்க்கும் கேஷையும் தான் ஆட் பண்ணி தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்துக்கணும். எவ்வளோ? 1,49,000. ஓகேவா? இப்ப மொத்தமா ஆட் பண்ணிடலாமா? இவன் இப்ப இது வரைக்கும் பண்ணிட்டோமா? இவன் பிளஸ் இவன் பிளஸ் இவன் பிளஸ் இவன் 1,97,000. நம்மளுக்கு க்ளோசிங் என்ன வருது? கரெக்டா வருதா? 1,97,000. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட செக் பாயிண்ட். அவனே ஆன்சரும் கொடுத்துருக்கான். ஓகே. நம்ம ஆனா அந்த இவ்வளோலாம் கால்குலேஷன் பண்ணி இந்த ஆன்சர் அரைவ் பண்ணி வைக்கணும். அதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சாய்க்கு புரியுறதா? பிரியங்காக்கு புரியுறதா? நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? இந்த சம் 8:50க்கு ஆரம்பிச்சோமா? கரெக்டா 9:54க்கு முடிச்சிருக்கோம். 1 மணி நேரம். ஆனா இது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுல 80% தெரியும்டா. 20% மட்டும்தான் இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் ஓபன் பண்றது, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஓபன் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல தான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. சரியா? அத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு நான் திருப்பி பிராக்டிஸ் குடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. என்ன செக் பாயிண்ட்? க்ளோசிங் பேலன்ஸ் பேங்கோடதே தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா சாய்? சோ ஒரு வாட்டி ரீகேப் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் P&L அக்கவுண்ட் followed by add transfer to general reserve difference. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும்.
இந்த ஷேர் கேபிட்டல் வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா இஷ்யூ, கம்மியா இருந்தா ரிடெம்ப்ஷன். பிரியங்கா நான் குயிக்கா ஒண்ணு கேட்கட்டுமா? இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோ பிரியங்கா. கன்ஃப்யூஷனே ஆக வேண்டாம். சிம்பிளா. ஒரே ஒரு ரூல் மட்டும் நீ ஞாபகம் வச்சுனா எல்லா ரூலும் ஈஸி. அசெட் இன்கிரீஸ் ஆனா மைனஸா பிளஸ்ஸா? அவ்வளவுதான். இதுல இருந்து மத்ததெல்லாம் டிரைவ் பண்ணு. இத நீ வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். சரியா? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இதே தான் அப்ளிகபிலிட்டி. வொர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கும் இதே தான் அப்ளிகபிலிட்டி. லயபிலிட்டிக்கும் இதான் அப்ளிகபிலிட்டி. இப்ப இதுல இருந்து நீ சொல்லு பார்க்கலாம். லயபிலிட்டி இன்கிரீஸ்னா என்ன பண்ணும்? கேஷ் இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவான்னு விட்டுறணும். கன்ஃபியூஸ் ஆகுறதுல விட்டுரு. அசட் டிக்ரீஸ்னா என்ன பண்ணுவ? லயபிலிட்டி டிக்ரீஸ்னா அவ்வளவுதான். ஓகேவா? ஃபைனா? ரைட். சாய், சாய், அசட் அக்கவுண்டோட டேக் அவே 3 இருக்கு சாய். ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணு, சேல் ஆஃப் அசெட் எடுத்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில எழுதணும். ஓகே. பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் எடுத்து இன்வெஸ்டிங் பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் என்னடா? மைனஸா பிளஸ் பண்ணணுமாடா? சாய், பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் வந்து மைனஸா பிளஸ்ஸா? எதையும் ரெஃபர் பண்ணாம நீயே சொல்லணும் சாய். கேக்கலையா நான் பேசுறது? பர்ச்சேஸ் ஆஃப் அக்கவுண்ட் அசெட் மைனஸ் பண்ணணுமா பிளஸ் பண்ணணுமான்னு கேக்குறேன். எதையும் ரெஃபர் பண்ணாம நீயே ஆன்சர் பண்ணு சாய். அப்புறம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் மேல அந்த இதுல காமிக்கணும். ஓகே. லெஸ் பண்ணி காமிக்கணும். ஆ மைனஸ் பண்ணோம் செல்லம். இங்க பாரு. இங்க மைனஸ் தானே பண்றோம். லெஸ் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் இந்த இதுல. ஞாபகம் வருதா? லெஸ் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அசெட்டுக்கு மட்டும் தான்டா அது. அசெட்ல இருந்து வர லாபம்லாம் நீ மேல தான் காமிக்கணும். லெஸ் பண்ணி தான் காமிக்கணும். சரியா? ம். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் ஆட் பண்ணும். இந்த 4 டேக் அவே இம்பார்ட்டன்ட். டெப்ரிசியேஷன் என்னடா பண்ணுவ? சாய், சாய் ஆட் பண்ணும் சாய். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸோட ஆட் பண்ணும் சாய். மறந்துடாத சாய். சரியா? மறந்துடாத கண்ணா. ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட், ப்ராஃபிட் ஆன் சேல் மைனஸ் பண்ணணும். சரியா? இதெல்லாம் ஒரு அசெட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் டேக் அவேஸ். அதுலேருந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா இது இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல. 2 பேரும் எனக்கு இந்த சம் முடிச்சிட்டீங்களா? இந்த சம்ம முடிச்சிடுங்களா செல்லுமா? போட்டு பண்ணிடுங்க. டோட்டல் பண்ணுங்க. சாய் டோட்டல் பண்ணுடா சாய். எல்லாமே கரெக்ட்டா வருதா பாரு. ஸ்டெப்பா. நான் சொல்ற மாரி வருதா பாரு. சாய், பிரியங்கா. ஃபர்ஸ்ட் 12,000, 10,000, 9,000 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 31,000 வரணும். போடுங்க. சாய் கேக்குறதா போடு. பிரியங்கா கேக்குறதானா? So net profit before tax and extraordinary items 31,000 வருதா? கால்குலேஷன்ல. சாய்க்கு வருதா?
சாய் வருதா சாய் 31,000? ஓகே. அடுத்தது டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணிட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மைனஸ் பண்ணீங்கன்னா 98,500 வரணும். வருதா? போடுங்க. இது போடும்போது என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற டோட்டல் இன்னர் காலம்ல போட்டிருக்கிறதுக்கு அவுட்டர் காலத்துல போட்டுட்டு, இன்னர் காலத்துல இருக்கிற டோட்டல் அவுட்டர் காலம், அப்புறம் இத ஆட் பண்ணி இத மைனஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி பரவால்ல. இன்னைக்கு போட்டது ஓகே. கோயிங் நீ நான் நெக்ஸ்ட் சம்ஸ்லேருந்து இன்னர் காலம் அப்படி போட்டுக்கோ. பிராக்டிஸ் பண்றல பரவால்ல. சாய்க்கு வந்துருதா 98,500? ம். குட்டி வச்சலாம். ஓகே. சாய்க்கு வந்துருதா 98,500? என்னடா வந்துருச்சுன்னு சொல்றாளா? என்ன சொல்றா? ஓகே. Next, current asset, Sai, 2,15,000 negative. Priyanka, negative 34,000. So, net cash flow from operations, negative 1,50,500. Vandirtha? Sai Vandirtha? 1,50,500 Sai Vandirchu. Good. Priyanka? Ah, ah, ah. Fun. அதானே சொல்லுமா 98,500. இது negative 2,15,000. இது negative 34,000. So, இது plus இது பண்ணா negative 1,50,500 வரணும். அப்படியா? 98,500 வந்ததாடா? இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2,15,000. நெகட்டிவ் போட்டியா? இதுக்கும் டிஃபரன்ஸ் 34,000. போட்டியா? இப்போ இங்க பாரு நல்லா பாத்துக்கோ. இது ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கறனால ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ணணும். 2,15,000 34,000 ஆட் பண்ணு. சாய்க்கு வந்துருதா 1,50,500? வெரி குட், வெரி குட். சூப்பர். அதுல இருந்து 98,500 மைனஸ் பண்ணு. அதாவது நெகட்டிவ்ல போட்டோம்டா. ஏன்னா நெகட்டிவ் சைன் தானே மேஜர் அமௌண்ட் இருக்கு. அதனால நெகட்டிவ். புரியுதாடா பிரியங்கா? வெரி குட் செல்லம். So அது என்ன 1,50,500 நெகட்டிவ்ன்றது என்னது? நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாரு. லெஸ் டாக்ஸ் பெய்டு. டாக்ஸ் பெய்டு எங்கேருந்து எடுத்தீங்க? அந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கவுண்ட் இருக்கு. அதுல டாக்ஸ் பெய்டு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப்ல வந்ததே 74,000. அத மைனஸ் பண்ணோம். சோ மைனஸ் ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. இதையும் மைனஸ் பண்றீங்கன்னா அப்போ
சைன் மைனஸ் ஆபரேஷன் அடிஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,24,500 கிடைக்கும். சாய் புரியுதா சாய்? பிரியங்கா புரியுதா பிரியங்கா? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இதுதான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. புரியுதா? சாய்க்கு வந்துருதா 2,24,500? ஆட் பண்ணி ஏன் ஆட் பண்றோம் தெரியுமா சாய்? டாக்ஸ் பெய்டுன்னு வரும்போது கேஷ் வெளியில போறது இல்ல சார், அதனால இந்த நெகட்டிவ். இதுவும் ஆல்ரெடி நெகட்டிவ். ஸோ மேக்ஸ்ல ரெண்டு நெகட்டிவ் இருந்தா என்ன பண்ணணும்? நெகட்டிவ் சைன் போட்டு ஆபரேஷன் ஆட் பண்ணணும். அல்ஜீப்ரால படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? -4 -3னா என்ன? -7. அந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்றோம். புரியுதா சாய்? பிரியங்கா? ம். அடுத்தது 2,24,500 நெகட்டிவ் வந்துருதா? குட். சாய்க்கு வந்துருச்சா? குட். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இது 3 போட்டீங்களா? பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் 18,000 நெகட்டிவ், சேல் ஆஃப் அசெட் 12,000, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இது 3 போட்டீங்களா? இப்ப இதோட ஆன்சர் வந்து நெட் நம்பர் வந்து பார்த்தேன்னா, இங்க பார்த்தேன்னா 2,400 500 அது அவுட்டர் காலத்துல போடணும். ஓகே. ம். அது அவுட்டர் காலத்துல போட்டுக்கோ. ஸோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டி வந்து 2 lakhs 2,500. வருதா 2 பேருக்கும்? என்னமோ? ஆ, ஆ. கரெக்ட். 2,500. கரெக்ட், கரெக்ட்டா. பாசிட்டிவ் 2,500. ஆமா. கரெக்ட், கரெக்ட். பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் -18,000 ரா. சேல் ஆஃப் அசெட் +2,000. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் 8,500 செல்லம். இப்ப இது அப்படியே இது பாரு 12,000 + 8,500 போச்சுன்னா 20,500. அதையும் -18,000 பண்ணேன்னா 2,500. சாய்க்கு வந்துருச்சா? வெரி குட். நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஓகேவாமா? அதுல பாருங்க ஒண்ணே ஒண்ணு தான்டா. ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு மாதிரி 2,70,000. அவ்வளவுதான். பிளஸ் இவ பார்க்கணுமா? இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமா? -2,24,500. இப்ப மைனஸ் இருக்கான்ல? இவன் 2 பிளஸ் கரெக்டாடா? ஆட் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் 1,49,000. அது எழுதிட்டீங்களா ஆல்ரெடி? ஓப்பனிங் பேலன்ஸ்டா இங்க இருக்குல்ல சம்ல 1,49,000 போன வருஷத்தோடது 1,49,000 அதை இங்க ஆட் பண்ணணும். சாய் ஓகேவா? யூ ஆர் வித் மீயா சாய்? இன்க்ரீஸ் இன் லோன் 2,30,000 போட்டுட்டியா? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் 1,49,000 போட்டியா? அவ்வளவுதான் சாய். இப்ப பாரு இங்க ஏற்கனவே எல்லா கால்குலேஷன் முடிச்சு வச்சிருக்கோம். இவன் நெகட்டிவ் இவன் அப்படியே வச்சுக்கோங்க. இவன் எல்லாம் பாசிட்டிவ் தானே? 25 2,70,000 1,49,000 மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்னமோ
அவனோட 2,24,500 நெகட்டிவ் இருக்குல்ல, மைனஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இவன் தான் க்ளோசிங் பேலன்ஸ். இவன் தான் இவனோட மேட்ச் ஆகும் உனக்கு. இது கரெக்டா பாரு, 1,27,000. புரியுதாடா? சாய்க்கு வந்துட்டா ஆன்சர்? சொல்லட்டுமா சாய்? போடு சாய். நிதானமா போடுங்க ரெண்டு பேரும். வெரி குட், வெரி குட். 1,97,000 வந்துச்சுந்தா. இந்த வேல்யூ தான் சாய் எப்பவுமே உனக்கு பாரு சம்மோட மேட்ச் ஆகும் சாய். இந்த பேங்க் பேலன்ஸ் கரண்ட் இயர் இது கொடுத்துருக்கான்ல, உனக்கு ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துட்டான். நீ என்ன பண்றன்னா ஃபுல் ஃபார்மேட்டே எடுத்து இந்த இந்த ஃபார்மேட்ல தான் கேஷ் ஃப்ளோ இது பண்ணுன்றது. அக்கார்டிங் டு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 3, இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 issued by Institute of Chartered Accountants of India, they prescribe the format to prepare the cash flow statement in this format which we have prepared and arrive at the banking balance as per the balance sheet. இதுதான் நம்மளோட கைட்லைன் issued by Institute of Chartered Accountants of India. புரியுதா ரெண்டு பேருக்கும்? சரி சொல்லம்மா, எனக்கு அமுச்சு விட்றீங்களா? நான் பாக்குறேன். அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். நோட் பண்ணி வைக்கிறேன். இப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. நாளைக்கு நல்லா பண்ணுங்க இங்கிலீஷ். ஆக்சுவலா நாளைக்கு நான் 4 to 5 கிளாஸ் ஐ எம் குட் டு கோ. ஐ டோன்ட் நோ வெதர் யூ போத் ஆர் ஓகே. கன்ஃபார்ம் மீ த டைமிங். சரியா? 4 to 5 ஒரு ஸ்லாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்ட்லி வி வில் சிட் ஃபார் 6:30 அந்த மாதிரி, 6:30 to 8:30 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஒரு ஸ்பேஸ் குடுத்துறேன். நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த நாள் காத்தால we will sit for another 2.5 hours. ஒரு சம்மாவது டெஸ்ட் எழுதணும்டா செல்லம்மா. ஒரு கேஷ் ஃப்ளோ சம் ஃபுல்லா டெஸ்ட் எழுதி குடுக்கணும் எனக்கு. நீங்க அத சாயங்காலம் எழுதி நாளைக்கு அனுப்பிச்சாலும் சரி, நான் டெஸ்ட் பேப்பர் நாளைக்கு ஈவினிங் அனுப்பிச்சிருவேன். ஒரு சம்மு, ஒரு இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்ல ஒரே ஒரு கொஸ்டின், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா? ஒரு சம் குடுத்திருந்தாங்களே. 8th சம் உங்களோட டாக்குமெண்ட் அசைன்மென்ட்ல அது. நீங்க எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காத்தால கூட எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் உடனே அசஸ் பண்ணி தரேன். இல்ல நாளைக்கு நைட்டே நீங்க அனுப்பிச்சு விட்டாலும் ஓகே தான். ஆனா கண்டிப்பா ஒரு கேஷ் ஃப்ளோ சம் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சம் நான் குடுப்பேன். நீங்க போட்டு அனுப்பிச்சீங்கன்னா தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நீங்க கரெக்ட்டா பண்றீங்கன்ட்டு. ஓகேவா? சோ ஓகே செல்லம்மா, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு. எனக்கு ஆன்சர் மட்டும் ஞாபகமா இப்பவே ரைட் நவ் நீங்க என்ன வொர்க் பண்ணீங்கன்னா எனக்கு போட்டு அனுப்பிச்சிருங்க. அதுல திருத்தம்லாம் இருந்ததுன்னா நாளைக்கு சாயங்காலம் கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகே? I will note it down. We will catch up in the evening. Okay, வா சாய்? Is it fine now? So சாய், நீ என்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு உனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்? ஓகே. ஒரு ஒரு மாதிரி ஒரு எட்ஜ் கிடைச்சிருக்கலாம். அவுட் ஆஃப் 5 you can rate yourself at எந்த ரேட் பண்ண முடியும்? சிஎஃப்எஸ்ல 3. குட், வெரி குட். பிரியங்கா நீடா? 4. ஓகே. சரி, நாளை கேப் அப் பண்ணிடலாம்ல அந்த டிஃபரன்சஸ் மொத்தமா உட்காந்துட்டு. மேஜரா உங்களுக்கு இந்த வாட்டி டார்கெட்டே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ரெவென்யூ அக்கவுண்ட் நான் பார்க்குறேன். அப்புறம் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் தியரி ஒண்ணு கேட்போம். ஓகேவா? சரிடா செல்மா. ஆல் தி பெஸ்ட்டா. அமுச்சு மட்டும் விட்டுருங்க ஆன்சர்ஸ் எனக்கு. 2 பேரும். பிரியங்கா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. சாய் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. நான் அதுக்குள்ள உன்னோட கொஸ்டின் பேப்பரை இன்னைக்கு பார்த்து வச்சுடுறேன். சாய், பிரியங்கா நீங்க அனுப்பிச்சத. அதுலயே இருக்கிறது என்னன்னு பெஸ்ட்ன்னு பார்த்துட்டு மொத்தமா ஒரு கன்சாலிடேட்டட் ஃபார்மேட் எடுத்துட்டு வந்துருக்கோம். இந்த ஃபார்மேட் பார்த்தா போதும், கேஷ் ஃப்ளோக்கு எந்த சம் வேணா போடலான்ற மாதிரி நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாயிடும். கரெக்டா? சூப்பர். ஓகேடா செல்மா. தேங்க்யூ சாய். பிரியங்கா ஏதாவது சொல்லமாடா? சொல்லுடா. அப்படியா? ஓகே.